Taste the Daily. கோவை மாவட்டம் கோவில்பாளையம் அருகே இளைஞர்கள் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பேர் சிக்கினர். விளாங்குறிச்சியில் கஞ்சா விற்பனை செய்த நேரு, சுதர்சன் ஆகியோரிடமிருந்து 2 கிலோ கஞ்சா மற்றும் கார் பறிமுதல் செய்யப்பட்டது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் ஏவல் துறை முழுமையாக செயலிழந்து விட்டதால் போதைப் பொருட்களின் கடத்தலும் விற்பனையும் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சென்னை கோடம்பாக்கத்தில் கள்ளச்சந்தையில் மது பாட்டில்களை அதிக விலைக்கு விற்பனை செய்த பெண் சிக்கினார். காமராஜர் காலனியைச் சேர்ந்த வசந்தி என்பவரிடமிருந்து ஏராளமான மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஏற்கனவே அவர் மீது 11 வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் ஏவல் துறை தொடர் கண்காணிப்பில் அலட்சியம் காட்டுவதால் இளம் தலைமுறையினரின் வாழ்க்கை சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலையில் மூதாட்டியை கொன்று நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் கடந்த 6 மாதங்களில் தனியாக வசிக்கும் வயது முதிர்ந்த பெண்களை நகைக்காக கொலை செய்யும் சம்பவங்கள் அதிர்ச்சி அளிக்கின்றன. இதன் தொடர்ச்சியாக திருவண்ணாமலை செங்கம் அடுத்த இளங்குன்னி பகுதியைச் சேர்ந்த புஷ்பா என்ற மூதாட்டியும் வனப்பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அப்போது மூதாட்டி அணிந்திருந்த 4.5 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. அண்மையில் நாகை திருப்பூண்டியில் மூதாட்டி ஒருவர் கொலை செய்யப்பட்டார். இதேபோல் தருமபுரி மூதாட்டி கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டார். இத்தகைய கொடூரங்கள் தொடரும் நிலையில் முதலமைச்சரோ ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தில் பெண்ணிடம் 2 சவரன் செயின் பறித்த இளைஞர் பிடிபட்டார். 57 வயது சரசு என்பவர் மகளுடன் குச்சிப்பாளையத்துக்கு ஸ்கூட்டரில் சென்றதை கண்காணித்து வந்த கொள்ளையன் 2 சவரன் அளவுக்கு செயினை பறித்துவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக மணிகண்டன் என்ற 23 வயது நபர் பிடிபட்டார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் பொதுமக்கள் சாலையில் செல்ல முடியாத அளவுக்கு கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தஞ்சை மாவட்டம் ஆடுதுறையில் வயதான தாயை மகளே காவிரி ஆற்றில் தள்ளி கொல்ல முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மூதாட்டியை பெண் ஒருவர் காவிரி ஆற்றில் தள்ளியதை பார்த்த சிலர் மூதாட்டியை மீட்டு விசாரித்ததில் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலை சேர்ந்த ஜோதி என்பதும் அவருக்கு சற்று மனநிலை சரியில்லாததால் தாயை ஆற்றில் தள்ளிவிட்டது தெரியவந்தது. ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் வறுமை காரணமாக துயர சம்பவங்கள் அன்றாட நிகழ்வாகிவிட்டதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். சென்னை ராயபுரம் மகளிர் காவல் நிலையத்திற்கு கத்தியுடன் வந்த இளைஞர் பிடிபட்டார். பனைமர தொட்டியை சேர்ந்த பிரதீப் குமாருக்கும் இவரது மனைவிக்கும் இடையேயான குடும்ப தகராறு குறித்த புகாரில் ராயபுரம் மகளிர் போலீசார் இருவரையும் விசாரணைக்கு அழைத்துள்ளனர். அப்போது பிரதீப் குமார் கையில் கத்தியுடன் வந்ததை அடுத்து அவர் பிடிபட்டார். விசாரணைக்கு வருபவரே காவல் நிலையத்திற்கு கத்தி எடுத்து வரும் அளவில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.